அந்த நாளெடுக்கும் வரையிலும் தற்போதைய நிலையில் அனுரகுமார திசாநாயக்க அரசு வந்து ஏதோ ஒரு வகையில் உண்மையில் நாங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த இராணுவம் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக போராடியதால் அவர் அதை கூறவில்லையோ, அல்ல தமிழ் மக்களுக்கு எதிராக போர் புரிந்ததால் கூறவில்லை என்று நாங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை முற்றுமுழுதாக இந்த அரசு எதிர்ப்பதற்குரிய காரணமே வந்து தனது நாட்டில் உள்ள சிங்கள படையினர் இவரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் இந்த அரசும் முன்னைய அரசுகள் போல உறுதியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமை வந்து ஒன்று, அவர்கள் இந்த இராணுவத்தை பாராட்டினால் இராணுவம் ஜேவிபியினர் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் சரியானது என்றதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரலாம் என்று இருக்கலாம். இரண்டாவதாக, இன்னும் இந்த இராணுவத்துக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பலமான உறவு ஏற்படவில்லை என்று கூட கூறலாம். ஆனாலும் நீங்கள் கூறுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இன்னும் இராணுவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வரவில்லையா, அல்லது படைத்துறையினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர், நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி, அவர் இன்னும் நம்பாமல் இருக்கின்றாரா, அல்லது இராணுவத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான இடைவெளிகள் தொடர்வதற்கு என்ன காரணமாக? இன்னும் இந்த அரசு வந்து தற்போதைய நிலையில் வந்து தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கும் உறுதியாக நிலைப்படுத்துவதற்குமான முயற்சிகளைத்தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் டில்வின் டி சில்வா வந்து தனது தூதுக்குழுவினருடன் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதை தென்னிலங்கை பத்திரிகைகள் எல்லாரும் ஒன்றை கூறுகிறார்கள், ஒரு கொள்கை மாற்றம் என்று கூறுகிறார்கள். என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா சென்று மில்கோ அந்த பால் உற்பத்தி நிலையத்தை இந்தியாவின் பால் உற்பத்தி நிறுவனங்களுடன் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தார். அதை என்பிபி வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட கடுமையாக எதிர்த்திருந்தது, அதை கைவிட்டிருந்தது. ஆனால் இப்போது டில்வின் டி சில்வா வந்து மில்கோ பால் உற்பத்தி நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார். இப்போ மீண்டும் அதனை தாங்கள் எதை எதிர்த்தார்களோ அதை மீண்டும் அவர்கள் கையகப்படுத்த அல்லது அதை செய்ய போகிறார்கள் என்ற தொனியில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன.